இருக்கிறது. ஆனாலும் என் இனிய வணக்கம். இன்று நாம் அனைவரும் கூடியிருப்பது நமது தெய்வத்திற்கு ஈடான நம் கர்ம வீரர் காமராசரின் திருவுருவச் சிலையை திறப்பதற்காக. அதை திறந்த அன்பு உள்ளங்கள் இவர்கள். கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சேர்மன் திரு டி தனுஷ்கரன் அவர்களும், சூலூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் திரு வி.பி. கந்தசாமி அவர்களும். சிலையை திறக்க கைராசியும் முகராசியும் வேண்டும் என்பார்கள். அது போக நல்ல உள்ளமும் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வள்ளலின் சிலையை திறப்பதற்கு அழகிய உள்ளமும் அழகிய மனமும் தேவைப்படுகிறது. இன்று நான் பேசவிருப்பது ஒரு சாதாரண மனிதரை பற்றியல்ல, பெருந்தலைவரை பற்றி, கர்ம வீரரை பற்றி, அனைத்து மக்களின் உள்ளங்களில் இடம்பெற்ற ஒரு அழகிய குடிமகனை பற்றி. அவர் சாதாரணமாக வாழ்ந்தவர் தான். மக்களின் உள்ளத்தில் நிலையில்லாத, எப்போதும் மறக்க முடியாத இடத்தை பெற்றவர் காமராசர். இன்று அவர் பெயரை சொன்னாலே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்திற்கு வரும்: கல்வி, தொண்டு, அரசியல் என்றாலும் கலப்படம் இல்லாத மனம். என்றுமே மறக்க முடியாத நினைவுகளை தந்தவர் அவர். நேர்மையின் கோபுரமாக திகழ்ந்தவர் காமராசர். இன்று நான் படிப்பது என் உரிமை. ஆனால் அப்போது சிறு பிள்ளைகளும் பெரியோரும் படித்தது ஒரு புரட்சி போல. அப்போது புரட்சியா இருந்தது, இன்று ஒவ்வொரு மனிதன் உரிமையாய் மாறியது காமராசரின் மூலம். அப்படிப்பட்டவர் தான் இருக்கும் போது கூட மிகவும் எளிமையாக, அடுத்தவரை நாடாமல் மக்களை நாடி மக்களுக்காக தொண்டு செய்து தன் உயிரை நீத்தார். சாதாரண மரணம் அல்லது, தன் நாட்டுக்காக தொண்டு செய்து செய்து உடலை தேய்த்து மனதை கரைத்து மக்களுக்காக வாழ்ந்தவர் காமராசர். என்றுமே மறக்க முடியாத தலைவர் அவர். ஆனாலும் இன்று பலரும் அவரை மறந்து, காமராசர் அரசியல்வாதி, காமராசர் வாழ்ந்தவர் தான். ஆனால் அவர் அருமை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் யார் என்று. மக்களுக்காக மட்டுமே தொண்டு செய்தவர் காமராசர். மக்களை மட்டுமே நாடி மக்களுக்காக பல உதவிகளை செய்து பல புரட்சிகளை திறந்தவர் காமராசர். மின் நிலையங்கள், அணைகள், கல்வி என பல துறைகளிலும் மேம்போல வளர்ந்து தமிழ்நாட்டை உயர்த்தி உலகத்திற்கே ஒரு மனிதரை இங்கிருந்து தெரியும் என்றால் அது காமராசர் தான், காமராசர் மட்டும்தான். அவரை என்றென்றும் நேசிப்பவர் மனதில் அவர் எப்போதும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பார். அப்படிப்பட்டவரை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வெறும் நாள் அல்ல, அவர் நினைவின் நாள் அல்ல, அவர் பிறந்த நாள் மட்டுமல்ல, என்றென்றும் வாழும் ஒரு மனிதரின் நினைவு. அவர் வாழ்ந்த இந்த இடம் தெய்வீகமான இடம் போன்றது. அவர் கடவுள் போன்றவர். கடவுள் போல பலரால் கும்பிடவும் பட்டு வணங்கவும் பட்டு என்றும் நாம் அனைவரும் அவருக்கு கடமையும் பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவரை இன்று நாம் கௌரவிக்கும் நாள் இது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே மிக நன்றி. நம் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மிகவும் நன்றி.